இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 13:6. உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தியாகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனைப் போலிருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்னை நோக்கி நாம் போய் வேற தேவர்களை சேவிவோம் வாருங்கள் என்று சொல்லி. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம கூடவே இருக்கிற மனுஷர்கள் யாராக இருந்தாலும் இந்த கடவுளை போய் வேண்டினோம்னா பிரச்சனை சரியாகிடும். இந்த கடவுளுக்கு இப்படி நேர்ந்துக்கிட்டோம்னா இது சரியாகிடும். இப்படி பரிகாரம் பண்ணினோம்னா பிரச்சனை சரியாயிரும்னு சொல்லி நம்மளை அந்நிய தேவர்களை வழிபடுறதுக்கு வற்புறுத்தும் போதும் மனசை மாற்றும் போதும் நம்ம ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டில் மனைவியோ இல்லை கணவரோ கூப்பிட்டு நம்ம அவங்க கூட அந்நிய தேவர்களை வணங்க போகாமல் இருந்தால் சண்டை வரும் நினச்சி எத்தனையோ பேர் மனசு இல்லாமல் இருந்தாலும் அந்நிய தேவர்களை வணங்குறாங்க. அந்த இடத்துக்கு போய் விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுறாங்க. கேட்டால் வேறு வழி இல்லைன்னு நினைக்கிறாங்க. வழி இருக்குது, ஆனால் நாம் தான் அந்த வழியை தேடி போக மாட்டேங்கிறோம். தேவன்கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் செஞ்சு பாருங்கள், தேவன் அந்நிய தேவர்கிட்ட விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆனால் நம்ம அதை செய்யாமல் சண்டை வரும் வேறு வழி இல்லைன்னு முடிவு பண்ணுறதுனால தான் விக்கிரக ஆராதனை போய் நிற்கிற நிலைமையில் நம்மளை கொண்டு போய் விட்டுருது. தேவன் நம்மளை வெறுக்கிறதுக்கு காரணம் ஒன்று அந்நிய தேவர்களை வழிபடுறது, இன்னொன்று தேவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுலையும் தான். அப்போ நம்ம தேவனை நம்பி உறுதியோடு இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே கடவுள் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார், நம்மளை விட்டு விலகவும் மாட்டார். ஆமேன்.